கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே இந்த உலகிலே இறையாட்சி வரவும் நாம் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். அன்பின் கட்டளையை என்று தருகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அன்பு செய்வது என்பது நமது பிரச்சனைகளுக்காக அவரை தேடுவது அல்ல. தந்தையாம் கடவுள் தனது இறைமகன் வழியாக அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் நமக்கு மீட்பளித்து தனது அன்பை வெளிப்படுத்திய அந்த கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கைமாறு தன்னிகரற்ற அன்பு, சுய வெறுப்பு. ஆண்டவரன்றி வேறு எதுவும் எனக்கு இல்லை, அவரே எனக்கு எல்லாம் என்ற நிலையிலிருந்து தந்தையாம் கடவுளை இறைமகன் இயேசு வழியாக அன்பு செய்வதுதான் அவர் எதிர்பார்க்கும் அன்பு. இந்த அன்பிலே உலகையும் ஆண்டவரையும் அன்பு செய்ய முடியாது. அதனால தான் சொன்னார், உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் என்னை அன்பு செய்யுண்டு. அன்பானவர்களே, அதற்கு இணையாக இன்னொரு கட்டளையை கிறிஸ்து தருகிறார். அதுதான் அன்பின் கட்டளை. நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய். அன்பானவர்களே, இந்த இரு கட்டளைகளும் தான் தலையாய கட்டளை. இதுதான் நாம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான கட்டளை. இதைத்தான் சபை உரையாளர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு அஞ்சி நடக்கவே மனிதரை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்கிறது. அப்படியானால் நம் சகோதரனை சகோதரியை மனிதனை நாம் என்னையே அன்பு செய்வது போல, தன்னைத்தான் அன்பு செய்வது போல அவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். தன்னைத்தான் எவ்வாறு அன்பு செய்கிறோம்? நான் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும். அதே போல பிறரும் அவ்வாறு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த அன்பைத்தான் ஆண்டவர் கேட்கின்றார். அந்த அன்பை கிறிஸ்து சிலுவையிலே வெளிப்படுத்தினார். தன்னை வெறுத்தவர்களுக்கும் அன்பை காட்டினார். இங்கு ஆண்டவர் உன்னை நேசிப்பதுவல் பிறனை நேசி, மன்னிக்கும் அன்பு, ஏற்றுக்கொள்ளும் அன்பு நமக்கு வேண்டும் என்று இறைவன் கற்றுத்தருகிறார். இவ்வாறு தந்தையின் அன்பு மகன் வழியாக வெளிப்பட்டது. மகனின் அன்பு அவரது உயிரை சிலுவையில் கொடுக்கும் அளவுக்கு வெளிப்பட்டது. தூய ஆவியானவரின் அன்பு நிலைவாழ்வுக்கு நோக்கி நம்மை நடத்துவதற்காக பெருமூச்சோடு ஜெபிக்கிற, வழிநடத்துகிற, தேற்றராய் இருக்கின்ற, துணையாளராய் இருக்கின்ற அந்த அன்பில் வெளிப்படுகிறது. அன்னை மரியாளின் அன்பு நமக்காக பாவிகளுக்காக பரிந்து பேசுவதில் இருக்கின்றது. புனித சூசியின் அன்பு ஒவ்வொருவருக்காகவும் தமது மகன் வழியாக பரிந்து பேசுகின்ற நீதிவான் சூசியிலே இருக்கின்றது. திருத்தூதர்கள் நம்மேல் வைத்த அன்பு ஆண்டவரின் கட்டளையை கடைபிடித்து அதன்படி வாழ நம்மை வழிநடத்துகின்ற அந்த வழிநடத்துதலே திருத்தூதரின் அன்பு இருக்கின்றது. அன்பானவர்களே, நம்மிலும் இந்த சுயநலமற்ற மனித மாண்புமிக்க அன்பு நிறைந்த வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றார். எனவே அன்பின் கட்டளையை நாம் தலைமேற்கொண்டு பிறரை மன்னிப்போம், பிறரை ஏற்றுக்கொள்வோம். அவர் என் நிலையில் இருந்தாலும் இருக்கின்ற நிலையிலே அன்பு செய்ய ஆண்டவரை பார்த்து நாம் கற்று அவர் வழி நடப்போம். ஆண்டவரை பாருங்க, யாரையும் வெறுத்து ஒதுக்கிறதில்லை. குறிப்பாக ஏழை எளியவர்களை, நோயாளிகளை, தொழுநோயாளிகளை, கைம்பெண்களை, கைவிடப்பட்டவர்களை தேடி 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 அன்பு செய்த கடவுள். நான் எனது வாழ்க்கையிலே அவ்வாறு இருக்கின்றேனா? என் குடும்பத்தில், என் கணவனோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு, என் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களோடு, உடைந்து போனவர்களோடு, உடைந்த நெஞ்சத்தோடு நாம் அவர்களோடு இருக்கின்றோமா? அவர்கள் வாழ்விலே நாம் என்ன வழியிலே பங்கு கொள்ளுகின்றோம்? ஜெபித்தால் மட்டும் போதாது, அந்த ஜெபமும் விசுவாசமும் செயலில் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் தன் வாழ்ந்த காலத்தில் இறைவார்த்தையை அறிவித்தார். தந்தையாம் கடவுளை அன்பை போதித்தார். அதே அன்பை தனது செயலிலே காட்டினார். நோயாளிகளை சுகமாக்குவதிலும், கைமண்களை அன்பு செய்வதிலும், ஏழை எளியவர்களுக்கு விடுதலை கொடுப்பதிலும் சமூக சீர்திருத்தவாதியாக ஆண்டவராய் கிறிஸ்து வெளிப்பட்டார். எனவே நமது அன்பும் ஒவ்வொருவரையும் சக மனிதனை அன்பு செய்வதிலும், ஏற்றுக்கொள்வதிலும், மன்னிப்பதிலும் இருக்கட்டும். அதே வழியில் நடக்கும் பொழுது
ஆண்டவருடைய இறை ஆட்சி இந்த உலகிலே மலரும், நாமும் நிலை வாழ்வுக்கு தகுதியுடையவர்களாவோம். ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகன் இயேசு வழியாக எங்களை அன்பு செய்தீரே. இது எங்களிலே தந்த அன்பை நாங்கள் எங்கள் சக மனிதனுக்கும் நிறைவாய் எந்த குறையுமின்றி காட்டவும், அந்த அன்பிலே உமது அரசை கட்டியெழுப்பவும் எங்களை வழிநடத்த வேணும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, அன்பே தலை சிறந்தது, அன்பே ஆண்டவரின் கட்டளை. எனவே இந்த வேளையில் எல்லோரையும் மன்னிப்போம், அன்பு செய்வோம். ஆண்டவரை, அவரது அரசை இந்த உலகிலே கொண்டு வர நானும் நீங்களும் வல்லமிழ இயேசுவின் கரத்திலே ஒரு கருவியாக மாறுவோம் என்ற எண்ணத்துடன் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.